அவங்களுக்கு உன்னுடைய அருள் பொழி ரஹ்மானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாட்ட துவா செய்யணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேலும் ஒரு குர்ஆன் வசனம் அல்லாஹ் என்ன சொல்கிறான், மனிதனுக்கு அவனது பெற்றோரை குறித்து வலியுறுத்தணும். பெற்றோருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வலியுறுத்தணும். ஏன்னா அவனுடைய தாய் பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டு அவனை பெற்றெடுக்கிறா. மேலும் 2 வருஷம் அவனுக்கான பாலருந்தும் பருவமாக 2 ஆண்டுகள் அவனுக்கு பால் கொடுக்குறா. எனவே எனக்கும் நீ நன்றி செலுத்தக்கூடியவனாக இரு. அடுத்தது உன்னோட பெற்றோருக்கு நீ நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இரு. ஏன்னா திரும்பி வர்றது யார்கிட்ட இருக்கு, என்னிடமே உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான். மேலும் அல்லாஹ் இதை விட எப்படி தன்னுடைய திருமறை குர்ஆனில் நம்ம பெற்றோர்களுக்கு மரியாதை செய்யணுங்கிறது சொல்ல முடியும் சொல்லுங்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறைகளை சீங்கிற ஒரு வார்த்தையை கூட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிட்டானா, அப்படி எப்படி நம்ம பெற்றோர்களை கண்ணியத்தோடு நடத்தணுங்கிறத நம்ம பார்த்துக்கணும். மேலும் ஒரு மனுஷன் இந்த உலகத்துக்கு வரத்துக்கு காரணமாக இருக்கிறது யார், தன்னுடைய தாய் தந்தையை தான். மேலும் அல்லாஹ் நம்மளை படைச்சாலும் நம்ம தாய் தந்தை மூலியமாக தான் இங்கே வரோம். அவங்களுக்கு ஏன் நம்ம நன்றி செலுத்தணுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சோம்னா, முதல்ல நமக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற ஒரு கலிமாவை நம்மளை மொழிய வச்சதுக்கே அவங்களுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடியவங்களாக தான் நம்ம இருக்கணும். ஏன்னா அவங்க மூலியமாக தான் நம்ம அந்த கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இந்த மார்க்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அதனால் அவங்களுக்கு நம்ம மரியாதை உபகாரம் செய்யணும் நம்ம கண்டிப்பாக. மேலும் ஒரு ஹதீஸில் அப்துல்லா பின் மசூத் அலி அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போய் யார் ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துக்கு மிகவும் நெருக்கமானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, தொழுகையை முதல்ல சரியான நேரத்தில் தொழுகிறது, 2வது என்னென்னா உங்களோட தாய் தந்தையை கண்ணியத்தோடு நடத்துறது, அவங்களுக்கு பணிவிடை செய்கிறது, 3வது அல்லாஹுடைய பாதையில் அறப்போர் புரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. மேலும் அல்லாஹுடைய தூதர் இடத்துல ஒரு மனிதன் கேட்குறாங்க, நான் அழகான முறையில் உறவாடுறதுக்கு நட்பு கொள்றதுக்கு யார் தகுதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார்னா உன்னுடைய தாய். 2வது முறை யார் ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க, 2வதும் உன் தாய். 3வது யார் ரசூலல்லாஹ், 3வதும் உன்னுடைய தாய். 4வது முறையாக தந்தையை சொல்கிறாங்க. அப்போனா நட்பு கொள்றதுக்கு தகுதியானவங்க பெற்றோர்களாக தான் இருக்கிறாங்க. மேலும் பெற்றோருக்கு பணிவிடை செய்கிறது ஜிஹாதுடைய நன்மை கிடைக்கும்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லியிருக்காங்க. மேலும் என் அருமை சகோதர சகோதரி, இவ்வுலகில் உயிருடன் ஒரு தாய் தந்தை நமக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா அதுவே நமக்கு அல்லாஹுடைய மிகப்பெரிய அருட்கொடையாக தான் நம்ம எண்ண முடியும். அவங்களோட பொருத்தம் பெற்றவங்களாக நம்ம இருக்கணும். மேலும் ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ் சொல்லக்குள்ள சொல்கிறாங்க, யார் வயதான தாய் தந்தை இருந்து அதில் ஒருத்தவங்களோ இல்லை 2 பேரும் அவங்களோட இருந்து அவங்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலம் யார் ஒருத்தவங்க சொர்க்கத்துக்கு போகலையோ அவங்களுடைய மூக்கை மண்ணை கவட்டும், அவங்களோட மூக்கு மண்ணை கவட்டும், அவங்களோட மூக்கு மண்ணை கவட்டும்னு சொல்லிட்டு 3 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க